வணக்கம் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல எந்த வேலையும் இல்ல, நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அப்படியே 2 கருவேப்பிலை எடுத்து வாயில போட்டாச்சு. அடிக்கிற வேலுக்கு மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டுது. நல்லா சாப்பிட்டு உடம்பையும் பாத்துக்கோங்க, முக்கியமா மண்டையும் பாத்துக்கோங்க. ஓகே, வழக்கம் போல காலையில ஹை கேலரி ஷேக் ரெடி பண்ணி குடிச்சிட்டு ரொம்ப நாளா லிஸ்ட்ல இந்த படத்தை பார்க்கணும் வச்சிருந்தேன். வேற ஒன்றும் இல்ல, இன்ஸ்டாக்குள்ள போனாலே வாழ 1 வாழ 2ன்னு வருதுல, அது ரெண்டையுமே நான் பார்க்கல. ஒரே சிட்டிங்ல உட்காந்து 2 படத்தையும் பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, இறுதியில மட்டும் அண்ணனே கண் கலங்க வச்சுட்டானுங்க. படம் பார்த்த மெதப்பிலே கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுட்டு மாலை வேலை பயிற்சியை போறதுக்கு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா அண்ணன் தொப்பி வாங்கியிருக்கேன். நல்லா இருந்தா ப்ளூ காலர் ஹாட்டா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனா கமெண்ட் செக்ஷன்ல காரி துப்பிட்டு போங்க. ரைட்டு, நேற்று மண்டை வெட்ட வேற வெட்டிட்டு வந்தோமா, வண்டியில போனாலும் இது வேற பறக்க ஆரம்பிச்சிருது. டென்ஷன் ஆகாதீங்க, லைட்டா ஜோக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு ரொம்பவும் உடம்ப போட்டு அடிக்காம லைட்டா பண்ணலான்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்ம் அப்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கண்டிஷனிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைக் புஷ் ஃபார்மையும் கரெக்ட் பண்ணிட்டேன். சாலிடா 5 ரெப்பு போகுது. எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு. பைக் புஷ் பண்ணி முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் ஃப்ராக் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணேன். 5 செகண்ட் வரையும் ஹோல்ட் பண்ண முடியுது. வெளியே இருக்கவங்க பார்த்தாங்கன்னா கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் கால தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அது இல்ல, ஹேண்ட் ஸ்டாண்டோட சிசிய கொடி. கொஞ்ச நேரம் ஃப்ராக் ஸ்டாண்ட் பண்ணதுக்கே ரிஸ்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப போட்டு பேக் கொழுப்புல போட்டு அடிச்சோம்னா இருக்க ரிஸ்ட் உடஞ்சிருன்ட்டு பேக்கை சத்திட்டு வீட்டை கிளம்பிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கில் செட்டில் ஏதாச்சும் புதுசா ஆட் பண்ணலான்னு ஒரு கோர்ஸ்ல ஒன்று ஜாயின் பண்ணிருக்கேன். இது என்ன கோர்ஸ், எதை பத்தி படிக்கிறதுன்றலாம் வர நாட்கள்ல தெளிவா சொல்றேன். நைட் ஒரு 12 மணி வரையும் படிச்சுட்டு மட்டை ஆயிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.